நல்லா பாயில் ஆகட்டும். முதல்ல நம்ம இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? ஸோ இதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் கிம்ச்சி ஃப்ளேவரோடைய மசாலா. நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ இதுக்குள்ள ரேமன் நூடுல்ஸ் இருக்கு. இப்போ நூடுல்ஸ் போட்டுக்கலாம். நல்லா இது மேகி மாதிரி தான் இதையும் சமைக்கிறது. மேகி மாதிரியே இதையும் 2 மினிட்ஸில் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். இதை கொடுத்துருக்கிறதெல்லாம் பாருங்களேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கேரட், மஷ்ரூம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன காஞ்சி தான் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா வேகும். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரேக் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நல்லா சமைக்க வருது. இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வாட்டர் போர் பண்ணணும். அப்போ தான் ரேமன் நல்லா வந்து பாயில் ஆகும். இப்போ நம்ம கிம்ச்சி ஃப்ளேவர் மசாலாவை போட்டுக்கலாம். நீங்கள் எல்லாத்தையுமே போடுங்க. ஆனால் என் தங்கச்சி சரியாக சாப்பிட மாட்டான்றதுனால நாங்கள் கொஞ்சமாக போடுறோம். எல்லாத்தையுமே போட்டோம் நாங்கள். சாரி கைஸ். நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ மூடிக்கலாம். மூடி வச்சு சூடாக நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். நூடுல்ஸோடு சேர்த்து நீங்கள் மில்க் ஷேக்கும் சர்வ் பண்ணலாம். ரேமன் நல்லா குக் ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். ஸ்பைசியாக தான் இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிக்கலாம்.